நண்பர்களே, இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது மேகங்கள். அழகான நீல வண்ணத்துல அங்கும் இங்கும் ஓடும் மேகங்கள்ல தெரியிற உருவங்களை பார்த்து அதிசயித்து போய் பார்த்திருக்கிறோம் நம்ம. அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீர்நிலைகள், கடல்கள் இவற்றில் இருந்து கிளம்புற நீராவி காற்றோட கலந்து ஆகாயத்தின் மேல ஏறும். உயரே போய் பரவும் போது குளிர்ச்சி அடையுது. இந்த குளிர்ச்சி தான் நீராவிய சிறு சிறு நீர் துகள்களா மாற்றுது. இந்த துகள்களின் கூட்டம்தான் மேகம். எண்ணற்ற வடிவங்கள். ஆனா சர்வதேச விஞ்ஞானிகள் அவற்றை 10 முக்கிய வடிவமா பிரிச்சிருக்கிறாங்க. உயரத்திற்கு தகுந்தாற் போலத்தான் இந்த பிரிவுகளும் இருக்கு. 20,000 40,000 அடி வரை வியாபித்திருக்கும் மேகங்கள் சிரஸ், சிரேஸ்ட்ராஸ், சிரோகுமுலஸ் என்ற 3 பெயர் கொண்டிருக்கும். 8,000 20,000 வரை அல்டோஸ்ட்ராஸ், அல்டோகுமுலஸ் அப்படின்னு 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கும். 8,000 அடிக்குள்ள ஸ்டார்டோகுமுலஸ், நிம்போஸ்டார்டஸ், ஸ்டார்ட்ரஸ் அப்படிங்கிற 3 வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கும். பிறகு 9வது குமுலஸ் மேகம் செங்குத்தா உயர கிளம்பக்கூடிய வகை. குமுலோ நிம்பஸ் 3,000 அடிக்கு உட்பட்டே ஆரம்பிச்சு 20,000 அடி வரை போகக்கூடியது. இந்த மேகத்திற்கு அதிகபட்ச நீள அகலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா சுமார் 100 மைல் இருக்கும் அகலம். நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 மைல் கூட இருக்கு. தலை பம்பாயில இருந்தா வால் சென்னை, மதுரையில கூட இருக்கலாம். உயரம் 6,000 அடியில இருந்து 20,000 அடி வரைக்கும் கூட இருக்கும். இந்த மேகம் குளிர்ந்து நீராவியா சுருங்கித்தான் மறுபடியும் மழை துளியா ஜனிக்குது. துளி அப்படிங்கிறது ஒரு உருண்டை. அதோட குறுக்களவு 40 மைக்ரான் தாங்க. இந்த மாதிரி மழைத்துளிகள் மேகத்திற்கு எப்படி விழும் அப்படின்னு கணக்கு இருக்கான்னா, 30 கன மைல் மேகம் மழையா மாறினா 1,50,000 டன் மழை பெய்யுமா. துளி எத்தனை துளி தெரியுங்களா? 50 லட்சம் கோடி துளிகள் கிடைக்குமா நம்மளுக்கு. ஆகாயத்துல சமயங்கள்ல அதிக குளிர்ச்சியான மேகங்கள் உருண்டு திரண்டு மழைக்கே உரிய ஆயத்தத்தோட இருக்கும். ஆனா மழை பெய்யாது. இதற்கு பல காரணங்களை கூறுறாங்க விஞ்ஞானிகள். சூழ்கொண்ட இந்த மேகத்தை எப்படி மழை பொழிய வைக்கிறது? அத செயற்கை முறையில 2 வகையில செய்யறாங்க. முதல் வகை, விமானத்துல இந்த மேகத்திற்கு மேல பறந்து உலர்ந்த பனிக்கட்டி துகள்களை தூவுறாங்க. இவை மேகத்தோட நீராவி துகள்களை உரைச்சி மழை பொழியும் நிலைமையை தோற்றுவிக்குது. 2வது வகை பாத்தீங்கன்னா, சில்வர் அயோடைட் துளி நிறைந்த புகையை இந்த மேகங்கள்ல ஏவி விடுறாங்க. இவ முன்னத போல மழை பொழியும் சாத்திய கூற்றை ஏற்படுத்துது. இன்னும் அறிஞர்கள் இதில் விவாதம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு பலர் சொல்ல, பலர் நல்ல மழை பெய்த சான்றுகளை விஞ்ஞான பூர்வமா எடுத்து காட்டுறாங்க. மேகத்துல விதை விதைக்கும் இந்த முறைகள் மூலம் புயல் மழையை கூட தவிர்க்கலாம்னு கூறுறாங்க. எப்படியோ நம்ம பார்த்து ரசிக்கிற மேகத்துக்குள்ளேயும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. என்ன நண்பர்களே, வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.